ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுவும் மண் சட்டியில் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் மண் சட்டியை காய வைக்கணும். மண் சட்டி காய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம நார்மலாக வைக்கிற பாத்திரம் மாதிரி இருக்காது, இது மண் சட்டி தானே, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா காஞ்சோன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சோம்பு வெந்தயம் இது ரெண்டு மட்டும்தான் போடணும். போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, தனித்தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஃபுல்லாக அந்த தக்காளியில் உள்ள ஜூஸ் போய் அப்சர்வ் ஆயிரும், அதனால் தனித்தனியாக வச்சுக்கோங்க. சோம்பு வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னே அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கோல்டு கலரில் ஃப்ரை ஆனோன்னே போட்டு வறுத்துட்டு பச்சை மிளகா நெக்ஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் சுடு தண்ணியில் லைட்டாக ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணி, அப்புறம் நார்மல் தண்ணி, அதில் புளி ஊற வச்சுருங்க. கொஞ்சம் பழைய புளி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதனால் பழைய புளியை ஊற வச்சுருங்க. ரொம்ப போடாதீங்க, புளிக்கும். ஓரளவு நார்மலாக போடுங்க. தக்காளியும் சேர்க்குறனால அந்த அளவுக்கு தேவையான புளியை மட்டும் போடுங்க. நல்லா கரைச்சி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள்னால் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடணும், அதான் கணக்கே. போட்டு நல்லா எண்ணெயிலே அதை ஃப்ரை பண்ண வச்சிடணும். உடனே தண்ணி ஊற்றி புளி தண்ணி ஊற்றுறதுக்கு இல்லை நார்மல் தண்ணியெலாம் ஊற்றினா அதோட டேஸ்ட்டே தெரியாது. அதனால இது ரெண்டையும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ண வச்சுட்டு எண்ணெயிலே ஃப்ரை ஆயிடணும். பாருங்களேன் எப்படி ஃப்ரை ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் அதோட கல்லுப்பு சேர்த்து போட்டால் நல்லா வதங்கிடும். அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பச்சை வாடையே அடிக்காமல் நல்லா வதங்கிடும். நல்லா ஃபுல்லாக எண்ணெயிலே அப்சர்வ் ஆகணும். லைட்டாக கூட தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கரைச்சி வச்சுருப்போம் பாருங்கள், அந்த புளியை நல்லா கரைச்சி வச்சிடணும். ஒரு புளி கூட இல்லாமல் ஃபுல்லாக கரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு அதையும் எண்ணெயிலே போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருப்போம் பாருங்கள், அதில் கொட்டையெல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துகிட்டு புளியை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக புளியை ஊற்றிட்டு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக ஒரே நேரத்துலேயும் ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி எடுத்துடணும். கரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே ஃபில்ட்ரு ஆகிரும். அதுவே கொஞ்சம் நேரம் புளியில் உள்ள சாரெலாம் இறங்கிடும். மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொதித்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அந்த பதத்தில் மீனை போட்டுறணும். மீன் போட்டு ஒரே ஒரு கொதி தான், அப்புறம் ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் இருக்கையில் அப்புறம் பூண்டு மிளகு இது ரெண்டையுமே கையில் நச்சு போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். நீங்கள் மிக்சிலெலாம் போட்டு இதை நச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு டேஸ்ட்டுமே இதுக்கு இருக்காது. அதனால் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் இடிக்கி மாதிரி ஒன்று வச்சுருப்பீங்களா, அதை வச்சு பூண்டு மிளகு நல்லா ஒரு பேப்பரு இல்லை வெளியில் வராத அளவுக்கு நச்சா, வெளியில் வராத அளவுக்கு அதை வச்சு நல்லா நைஸாக நச்சிருங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, லைட்டாக நொர நொரன்னு இருக்கணும். ரொம்பவும் நொர நொரன்னு இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்பவும் நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நார்மலான பதத்தில் நச்சு அதுக்கப்புறம் மீன் குழம்பு மேலே அப்படியே தூவிட்டுருங்க. தூவி ஒரு 20 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம், மேக்ஸிமம் 10 நிமிஷம் அதை அப்படியே மூடி போட்டு வச்சுருந்திங்கன்னா அதில் உள்ள சாரெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆனால் நம்மளுக்கு மிளகு எப்பயுமே உடம்புக்கு நல்லதில்ல, அதனால் மிளகு இதை விட அந்த புளியோடு சேர்க்குறனால நம்மளுக்கு உடம்புல எதுவுமே ஆயிடாது. அந்த கோல்டெல்லாம் சீக்கிரம் எடுத்துரும் மிளகு. மிளகும் பூண்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் போட்டு அப்படியே தூவிட்டு மூடி வச்சுருங்க. அதான் 10 or 20 நிமிட்ஸ் வரையும் மூடி சிம்மிலே தான் மூடி வைக்கணும். எதுக்குமே ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, சிம்மிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி சுடுசோறில் போட்டு சாப்பிட்டா இருக்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட். பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருக்குன்னு? மீன் லைட்டாக உடஞ்சிருக்கு, பட் உடையாமல் இருக்கணும். வாங்க சாப்பிட்லாம் நீங்களும். பாய் பாய், நெக்ஸ்ட்டு லைவ் வீடியோவில் பார்க்க